நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். என்ன தெரியுமா? எஸ் சொல்கிறது. என்னடா எஸ் தான் நான் சொல்கிறேன், அதில் என்னடா ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொன்னால் இப்போ ஒரு சில விஷயத்துக்கு கண்டிப்பாக நோ சொல்லி ஆகணும். உங்களை மாடியிலேருந்து கீழே குதிக்க சொல்கிறாங்க, அதுக்கு எஸ் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நோ தானே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறையா விஷயத்துக்கு நோ சொல்லுங்கள். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நோ சொல்ல உங்களுக்கே தெரியும் எது ப்ரியாரிட்டிஸ் பண்ணி நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போ எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறோமோ அப்போவே நமக்கு அந்த இடத்துல வேல்யூ கம்மியாகுதுன்றது அர்த்தம். ஒருவேளை நம்ம எஸ் சொல்லாட்டி அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் நோ சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர் நம்ம அவைலபிலிட்டியை பொறுத்து எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்ட பார்ப்பாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கு ஈஸியாக நோ சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வேலையை நமக்கான ப்ரியாரிட்டிஸ் ஆன வேலையை எடுத்து நடத்தி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். ஸோ நோ சொல்கிறது தப்பு இல்லை. எந்த விஷயத்துக்கும் நோ சொல்லணுன்றது இருக்குது. ஸோ உங்களுக்கே அது எதுவும் தெரியும். பார்த்து நோ சொல்லுங்கள் அண்ட் பார்த்து எஸ் சொல்லுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.